இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டேட்டா கவர்னன்ஸ் யூனிட்டி கேட்லாக். சரிங்களா? இதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, டேட்டா கவர்னன்ஸ்னா என்ன, யூனிட்டி கேட்லாக்னா என்ன, ஆடிட்டிங் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்த கேட்லாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து டேட்டா கவர்னன்ஸ்னா என்னன்னா, நீங்க நிறைய வெப்பேஜ்ல பார்த்துருப்பீங்க. டேட்டா கவர்னன்ஸ்னா வள கொழ கொழன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட செக்யூரிட்டி எப்படி இருக்கு, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு பிரைவேசி வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். பிரைவேசியை பாதிக்காத அளவுக்கு நம்ம எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்றோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான செக்யூரிட்டி கொடுக்குறோம், அதுக்கு என்ன ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டேட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டேட்டா கவர்னன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்தது இல்லாம நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம இப்படிதான் ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படிதான் யூஸ் பண்றோம், நம்ம எப்படி வந்து அந்த டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்றது. இந்த கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஏன் வந்து ரொம்ப செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொன்னீங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் டே பை டே வந்து இந்த டெக்னாலஜிக்கான மாடர்ன் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னீங்க முன்னாடி நான் ஜாவாவில் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் பண்ணேன், MySQL பண்ணேன், PLSQL பண்ணேன். இன்னைக்கு வந்து நீங்கள் அஷூரில் வந்து அதே எஸ்கியூஎல் லாங்குவேஜ் எழுதுறீங்க. கரெக்டாக எவ்ரிடே அஷூர் லான்ச்சஸ் ஒன் சர்வீஸ். புதுசாக ஏதாவது ஒரு சின்ன அப்டேட், குட்டி அப்டேட்டாக இருக்கும் எவ்ரிடே. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் டெவலப்பர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு நம்மளுடைய இந்த டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து வருஷம் வெறும் செக்யூரிட்டிக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம படிச்சாதான் நம்மளால வந்து டேட்டாவை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள தானே இருக்கு. இப்போ நீங்க டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லா இடத்துலயும் டேட்டா இருக்கு. ஈவன் தோ இட்ஸ் எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள நம்ம டேட்டாவை செக்யூரா பாத்துக்கிறதுக்காக பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நிறைய பாலிசிஸ் வந்து இதெல்லாம் உள்ள வரணும், இதெல்லாம் உள்ள வரக்கூடாது, டேட்டாவை வந்து நம்ம இப்படிதான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாலிசிஸ் வச்சிருப்போம். அதாவது ஃபயர்வால் போட்டு வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸே பண்ணக்கூடாது, பான் வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா அங்கே நிறைய வந்து அப்நார்மல் லிங்க் இருக்கும், டார்க் வெப்குள்ள போகக்கூடாது, அதுக்கான செக்யூரிட்டிஸ் இருக்கும், இப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம பாலிசி போட்டு வச்சிருக்கோம். அது மாதிரி டேட்டா ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஏன்னா நீங்க டேட்டா வச்சு தான் பிசினஸே பண்றீங்க. ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த வெப்பேஜுக்கு வந்து டேட்டா முக்கியம். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா கேட்லாக்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். அதாவது இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு, இந்த அமேசான் வெப்சைட்ல நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்றோம், விச் மீன்ஸ் அது வந்து கிளிக் பண்ணா வந்து எனக்கு பைனோ ஆனா இப்போ பர்ச்சேஸ் ஆயிடுச்சு, அந்த பர்ச்சேஸ் ஆன உடனே நமக்கு ஒரு டேட்டா வந்து பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே எனி லாங்குவேஜ், SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பண்ணுவாங்க. பைத்தான் மூலமா MongoDBல நம்மளால வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். பட் அது வந்து லிஸ்ட்லெஸ்ஸா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். NoSQL வந்து பாத்தீங்கன்னா SQL இல்லாம நம்ம வந்து டேட்டாவை யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? பட் அதுக்குமே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு. டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்குன்னு இப்போ ஈவன் நம்ம ஜாவாலே கூட டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் a டேட்டா. கரெக்ட்டுங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் லாங்குவேஜை பொறுத்து அதோட யூஸ் கேஸ் மாறுது. கரெக்ட்டுங்களா? இப்போ SQL வந்து நம்மளால டேபிளை வந்து பண்ண முடியும், ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணி நம்மளால கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து நம்மளால பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டேபிளா ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டேட்டா மாறும். ஆனா நம்ம டேட்டாவை நம்ம எப்படி எதை வச்சு ஆப்ரேட் பண்றோம், அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்றது டேட்டா கவர்னன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அண்ட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றது அது எவ்வளவு குவாலிட்டியா நம்ம ஸ்டோர் பண்றது இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸல் டேட்டா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,567 டேட்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இது என்ன டேட்டா அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து எடுத்தாங்க. இன் ராணிப்பேட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எடுத்தாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ராணிப்பேட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டை காமிக்குது, இங்க ஃபர்ஸ்ட் நேம் காமிக்குது, இங்க வந்து லாஸ்ட் நேம் காமிக்குது, இவங்க மேலா ஃபீமேலான்றது காமிக்குது, அவங்களுடைய ஃபோன் நம்பர், என்ன குரூப், என்ன ஸ்கூல்னு காமிச்சிருக்கா. இப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மிக்ஸ் ஆயிருந்தது. இது வந்து எனக்கு புரியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டேட்டா, இதை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துல வந்து இப்போ
குரூப் இருக்க வேண்டிய இடத்துல நான் ஸ்கூல் நேம் கொடுத்துட்டேன். ஸ்கூல் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா என்ன குரூப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இங்க என்னன்னா அந்த எக்ஸலே கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறப்போ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் நேம் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நேம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி. கரெக்ட்டுங்களா? இப்படி ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம கிட்ட டேட்டா குவாலிட்டி இருக்கா? டேட்டா ப்ராப்பரா இருக்கிறப்ப தான் நம்மளால வந்து ப்ராப்பரா அதை ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் தென் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும், அதை காசா மாற்ற முடியும். இப்போ நான் ஒரு 12,000 லிஸ்ட் லைன் ஐட்டம் கொண்ட ஒரு எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு காமிச்சேன். அந்த எக்ஸல் ஷீட்ல நான் ஸ்கூல் நேமையும் குரூப்பையும் மாத்தினேன். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மாத்தி போட்டேன். இம்ப்ராப்பர் ஆயிடும். அப்படி இம்ப்ராப்பர் ஆயிடுச்சுன்னா நம்மள டேட்டா குவாலிட்டி வந்து குறையும். அந்த டேட்டா குவாலிட்டி குறைஞ்சது அப்படின்னா நம்மளால டேட்டாவை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய அப்ளிகேஷன்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும், இல்ல இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கொடுத்துட்டாலும் அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசா மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? என்னதான் நம்ம பாலிசி வச்சிருந்தாலும், என்னதான் வந்து நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருந்தாலும் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கணும். ஒன்ஸ் அது குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அதை ப்ராப்பரா காசா மாற்ற முடியும். இங்க பிசினஸுமே ரொம்ப முக்கியம். நம்ம டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு பிசினஸும் ரொம்ப முக்கியம். டேட்டா அண்ட் அனலிட்டிக் டெஃபினிஷன் அப்படின்னா என்னன்னா நான் முன்னாடி சொன்னதுதான். இங்க குவாலிட்டியா செக் பண்ணும்போது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை சார்ட் டேட்டா பவர் பி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பவர் பிஐ டேப்லூ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இருக்கிற டேட்டா வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அப்ப அந்த டேட்டாவை நம்ம ப்ராப்பரா கொண்டு வரும்போது ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்ணணும்னா டேட்டா குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டியா இருந்தா தான் ப்ராப்பரா விஷுவல் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்றதுமே ரொம்ப முக்கியமான ஒன்று டேட்டா கவர்னன்ஸ்ல. அண்ட் தென் டேட்டா சோர்சிங், எங்கிருந்து நமக்கு டேட்டா வருது, முக்கியமான விஷயம் இது. எங்கிருந்து டேட்டா வருது அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எடுத்துருந்தோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ஸ்கூலா போய் கலெக்ட் பண்ணி எடுத்த டேட்டா அது. ஒரு வெப்பேஜ் இருக்கு, அந்த வெப்பேஜ்ல ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ஃபில் பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க ஃபில் பண்ணது சரியான டேட்டாவா இருக்கலாம், தப்பான டேட்டாவும் இருக்கலாம். ஆனா அது டேட்டா. ஆனா அதை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த டேட்டா கவர்னன்ஸ் குள்ள தான் வருது. எப்படி டேட்டாவை சோர்ஸ் பண்றதுல இருந்து, டேட்டாவை வந்து நம்ம குவாலிட்டியா இருக்கா இல்லையா அதை விஷுவலைஸ் பண்றதுல இருந்து, அந்த டேட்டாவை நம்ம ஆப்ரேட் பண்றதுல இருந்து அண்ட் டேட்டாவை வந்து நம்ம ப்ராப்பரா செக்யூர்டா மெயின்டைன் பண்ற பாலிசி போற வரைக்கும் எல்லாமே டேட்டா கவர்னன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் யூனிட்டி கேட்டலாக்னா என்ன? இப்ப கிரிக்கெட் மேட்ச்ல 11 பேர் டீம்ல இருப்பாங்க. கரெக்டா? பிளேயிங் 11ல 11 பேர் இருப்பாங்க. என்னதான் 11 பிளேயர் இருந்தாலுமே அதுல 10 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனை சுத்தி தான் விளையாடுவாங்க. கேப்டன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தான் விளையாடுவாங்க. கரெக்டா? சோ சென்டர் ஆஃப் த மீடியம் வந்து கேப்டன் இருக்காரு. அந்த கேப்டன் யாருக்கிட்ட பவுலிங் சேஞ்ச் பண்ணணும், யாருக்கிட்ட வந்து எந்த ஆர்டர்ல பேட்ஸ்மேனை இறக்கணும், எங்க ஃபீல்டிங் செட் பண்ணணும், இது எல்லாம் கேப்டன் வந்து நிறைய தலையிடுவார். ஏன்னா அவருக்கு தான் அந்த பிரஷர் இருக்கு. கரெக்டா? டெசிஷன் அத்தாரிட்டி அவருன்னு சொல்லலாம். இப்போ இந்த யூனிட்டி கேட்லாக் அப்படின்றது அந்த கேப்டன் மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்டு லேயர். ஸோ அதை சுத்தி தான் நமக்கு தேவையான டேட்டா டிஸ்கவரி பண்றது, ஆக்சஸ் கண்ட்ரோல் எடுக்கிறது. ஸோ எங்கிருந்து நம்ம டேட்டாவை கொண்டு வர போறோம், எப்படி அதை விஷுவலைஸ் பண்ண போறோம், எப்படி அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே யூனிட்டி கேட்லாக் அப்படின்றது தான் ஒரு சென்டர் மீடியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சுத்தி டேட்டாஸ் இருக்கும். டேட்டா வந்து நம்ம எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய பிசினஸ் நடக்கிறதுக்கு அதை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ அதை சென்ட்ரலைஸ்டா இருந்துட்டு அந்த அந்த சென்ட்ரலைஸ்டு ஒரு கேட்லாக் மூலமா மத்த எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த யூனிட்டி கேட்லாக் யூஸ் ஆகுது. லைக் இப்போ நீங்க ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல்ல வந்து ஈவன் தான் உங்ககிட்ட நிறைய டிஷ்ஷஸ் இருந்தோம். அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேட்லாக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? என்ன ரேட்டு, என்ன டிஷ் இருக்கு, இப்போ என்ன அவைலபிள் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இங்க என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அப்போ யூனிட்டி கேட்லாக் மூலமா நம்மளுடைய அஷூர் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ யூனிட்டி கேட்லாக் மூலமா அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யூனிட்டி கேட்லாக்ல வந்து ஒரு ஹைராக்கி இருக்கு. அதாவது நம்ம ஆஃபீஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் டீம் லீடு, அது கீழே வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஹைராக்கி, அதாவது யூனிட்டி கேட்லாக்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த விஷயம் என்னவா இருக்குன்னா நம்ம டேட்டாவை தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேட்டா வந்து கேட்லாக் அப்படின்ற ஒரு பெரிய ஃபோல்டருக்குள்ள இருக்கும். லைக் இப்போ நீங்க ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள ஃபோல்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியணும்னா இது டெஸ்க்டாப்பா இருக்கு. இந்த டெஸ்க்டாப்ல வந்து இப்போ நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ கேட்லாக், சரிங்களா? இப்போ இந்த கேட்லாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கேட்லாக் உள்ள என்ன இருக்குன்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், சப் ஃபோல்டர். அதில் ஸ்கீமான்னு இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்கீமாக்குள்ள தான் டேபிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா பாருங்க. கேட்லாக் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா,
அந்த ஸ்கீமாக்குள்ள வந்து டேபிள், இந்த டேபிளுக்குள்ள டேட்டா இருக்கும். சின்ன ஃபோல்டர் வந்து நான் விண்டோஸ்ல ஓபன் பண்ணி காமிச்சேன், கேட்லாக் ஸ்கீமா டேபிள் அப்படின்னு. இப்போ கேட்லாக்ல வந்து நம்ம நிறைய கேட்லாக் வைக்கலாமா? மெயின் கேட்லாக் நேம் அப்படின்றது ஃபோல்டர் நேம். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம மல்டிபிள் ஃபோல்டர் சப் ஃபோல்டர்ஸா வச்சிருக்கோம். அந்த சப் ஃபோல்டர்ஸ்க்குள்ள நம்ம என்ன டேட்டா வச்சிருக்கோமோ அந்த டேட்டா. தென் ஆக்சஸ் கண்ட்ரோல் லெவல்னு ஒன்று இருக்கு. இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லெவல்னா பேஸ்ட் அப் அந்த யூசர்ஸோ எம்ப்ளாயிஸோ எதை ஆக்சஸ் பண்ணணும், எதை எடிட் பண்ணணும், எதை பார்க்கணும் இப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ யாருக்கு என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லெவல் இருக்கு. ஒன்று வந்து ஒர்க் ஸ்பேஸ் லெவல்னு இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்னா ப்ராஜெக்ட், சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட்லேயே நம்ம வந்து லெவல், அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யாருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக் லெவல். கேட்லாக் லெவல்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபோல்டர்ல நம்ம யாருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றது. அந்த ஃபோல்டர் தான் இப்போ ஒர்க் ஸ்பேஸ்னா அந்த என்டையர் ப்ராஜெக்ட். கேட்லாக் லெவல்னா இப்போ இது ஒரு கேட்லாக், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கேட்லாக் உள்ள எத்தனை ஸ்கீமாஸ் இருந்தால் அது எல்லாத்துக்குமே அவருக்கு ஆக்சஸ் இருக்கும், சரிங்களா? இந்த கேட்லாக் நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சேல்ஸ்குள்ள என்ன இருந்தாலுமே அவரால் பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேபிள் காலம் லெவல் அப்படின்றதுக்குன்னா இப்போ இந்த சேல்ஸ்குள்ள இந்த டெலிகாலர்ஸ்குள்ள ஒரு டேபிள் இருக்கு, சரிங்களா? இந்த டேபிள் மட்டும் தான் எனக்கு வந்து ஆக்சஸ் வேணும். வித்தவுட் அஷ்யூர் நம்மளால அஷ்யூர் இதுக்குள்ளே வர முடியாது. இங்க பாருங்க, நான் அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸ் சர்வீசஸ்ல நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த ஒர்க் ஸ்பேஸை லான்ச் பண்ணாதான் எனக்கு அஷ்யூர் ஒர்க் ஸ்பேஸே வரும், டேட்டா பிரிக்ஸோட ஒர்க் ஸ்பேஸே வரும். இங்க பாருங்க, சைன் இன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்றத வச்சாதான் வரும். இப்போ நம்ம இது இல்லாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா பிரிக்ஸை லான்ச்சே பண்ண முடியாது. டேட்டா பிரிக்ஸ்ல இப்போ நம்ம இங்க அஷ்யூர்ல ஐடி இருக்கு, சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம், இங்க வந்து லாகின்ல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இது தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ப்ரௌசர்ல அது லாகின்ல இருக்கணும். அப்படி லாகின்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு அஷ்யூர் பேஜ் தேவையில்லை. நம்ம டைரக்டா இந்த லிங்கை போட்டு வரலாம். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இதை போட்டா எனக்கு வந்து இப்போ நான் இன்காக்னிட்டோ விண்டோவில் இந்த லிங்கை நான் போடுறேன். ஆக்சுவலா டேட்டா பிரிக்ஸோட பேஜுக்கு போகும். ஆனா இங்க சைன் இன் வித் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு இருக்கு இல்லையா? இப்படி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க அஷ்யூர்ல வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம டேட்டா பிரிக்ஸை வந்து எனேபிள் பண்ணிருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இன்டர்னலா இப்போ இங்க அஷ்யூர் சர்வீசஸ்ல ரீடைரக்ட் ஆகுது. இப்போ இங்க இவ்வளவு சர்வீசஸ் இருக்கு, இது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும். ஓகேங்களா? இப்போ இங்க ஆல் ரிசோர்சஸ்ல போனீங்கன்னா சிம்பிளா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு இருக்கிற பிரின்சிபல்னு வச்சுக்கலாமா? ஈவன் தோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி இருந்தாலும் ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும், கரெக்ட்டுங்களா? அந்த எந்தெந்த கிளாஸ்ல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அது எல்லாத்தையும் அவர் ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ பிரின்சிபல் இஸ் த அத்தாரிட்டி ஃபார் கிவிங் டேட்டாஸ். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றது, அந்த ஸ்டாஃப்ஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு இந்தந்த கிளாஸுக்கு இந்த டைம்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்றது வந்து பிரின்சிபல், கரெக்டா? அந்த மாதிரி அஷ்யூர் அப்படின்றது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கீ வேணுமா? இது வந்து ஒரு டோருக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த டோருக்குள்ள இருக்கிறத நம்ம ஓபன் பண்ணோம்னா ஒரு கீ வேணுமா? அந்த கீயை நம்ம கிரியேட் பண்ற இடம் தான் என்ட்ரா ஐடி. இதுக்கு முன்னாடி வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரின்னு பேர் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி தான் மைக்ரோசாஃப்டோட மிகப்பெரிய சர்வர் ஒரு சாஃப்ட்வேர், சரிங்களா? அதே பேரை இதுக்கு வச்சா நல்லா இருக்காது, கன்ஃபியூஸ் ஆறாங்க அப்படின்றதுக்காக இதுக்கு பேரை மாத்திட்டாங்க. இப்போ இதை மட்டும் ஜஸ்ட் பார்ப்போம். நாளைக்கு வந்து ஒரு ஐடியா புதுசாக கிரியேட் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் டேட்டா பிரிக்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஒரு புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் பட்டன் கிரியேட் பண்ணி இதெல்லாம் இருக்கு, டேஷ்போர்டு இருக்கு. இப்போ ஜீனி ஸ்பேஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்க வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா கிரியேட் ஆகும், சரிங்களா? ஜஸ்ட் இப்போ சாட் ஜிபிடி மாதிரி. ஓகேங்களா? சரி, நோட் புக் அப்படின்றது நீங்க ஜூபிட்டர் நோட் புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூபிட்டர் நோட் புக்ல நீங்க எப்படி கோட் எழுதுவீங்களோ அதே தான் இங்க இருக்கிற நோட் புக். பைத்தான்ல இருக்கு. இங்க வந்து print 10+20 சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஜென்ரேட் பண்றேன். இங்க வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு 13 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கோடை வந்து பேராகிராஃப் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுக்கணும்னா நெக்ஸ்ட் கோடு கொடுத்தோம்னா அடுத்த பேராகிராஃப் போயிடும். ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா இந்த நோட் புக்ல வந்து லைக் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸோட எழுது, இந்த கோடு வந்து இந்த ஃபங்க்ஷனாக தான் செய்யுது அப்படின்னு எழுதுறதுக்காக தான் இந்த மாதிரி நோட் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு பேஜ்னு வச்சுக்கலாமே, இந்த பேஜ்ல நம்ம 1008 கோடு எழுதலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேட்லாக்னு இருக்கு இல்லையா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வெப்டிவி டேட்டா பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஸ்கீமா இருக்கா? இங்க 2 ஸ்கீமா இருக்கு, கரெக்டுங்களா? இந்த ஸ்கீமாக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்லாக்குள்ள ஸ்கீமா,
அந்த ஐக்கானை பாருங்க. இப்போ நீங்க ஐக்கான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இந்த இது ஒரு ஸ்கீமா, இந்த ஸ்கீமாக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாக்குள்ள வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த வெப் டிவி டேட்டா பிரிக்ஸ் அப்படின்றது கேட்லாக். அந்த கேட்லாக்குள்ள டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமா இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்னு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாக்குள்ள பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கு. நம்ம எஸ்கியூஎல் எடிட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டா இங்க ஒரு கோட் எழுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட் அப்படின்றது நம்ம எந்த டைப் இப்போ பேசிக்கா இந்த டேட்டா பிரிக்ஸ்ல வந்து நம்ம கம்ப்யூட் அப்படின்னு சொல்றது நோட்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க, சரியா? இந்த ப்ராஜெக்ட் குள்ள நமக்கு வந்து ஒரு வேலையை செய்யணும், ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், ஓகேவா? அந்த ஒரு வேலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 100 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே வேலை தான், ஆனா 100 ப்ராசஸ் செஞ்சாதான் அந்த ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ டேட்டா பிரிக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர்ஸை வாங்க போறோம். பேசிக்கா கிளவுட் அப்படின்றது எங்கேயோ இருக்கிற கம்ப்யூட்டர் பவர் வந்து நம்ம எடுத்துக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஒரு வேலையை செய்யறதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் வாங்க போறோம், ஓகேவா? எத்தனை கம்ப்யூட்டர் வேணும், எத்தனை கம்ப்யூட்டர் மீன்ஸ் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா நம்ம எவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படின்ற இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் எடுக்க போறோம். அதை தான் இங்க நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு 5 மிஷின் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரியா? ஈக்குவல் பவர் 5 மிஷின், எல்லாமே ஈக்குவல் பவர்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இந்த 100 வேலை இருக்கிறது வந்து இது வந்து மாஸ்டர் நோடா போயிடும், சரிங்களா? இது வந்து ஒர்க்கர் நோட், இது எல்லாமே ஒர்க்கர் நோட். இந்த மாஸ்டர் நோட் என்ன பண்ணுனா இந்த ஒரு வேலையை 100 ஸ்பிளிட் பண்ணிருக்கு இல்லையா? இந்த 100 இங்க 25, இங்க 25, இங்க 25, இங்க 25ன்னு பிரிச்சு கொடுத்துரும். இந்த மாஸ்டர் நோடோட வேலை என்னன்னா, மாஸ்டர் கம்ப்யூட்டரோட வேலை என்னன்னா இந்த வேலையை பிரிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் தான் இதோட வேலை. இப்போ இந்த ஒர்க்கர் நோடோட வேலை என்னன்னா மாஸ்டர் நோட் என்ன சொல்லுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும், கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு ப்ராசஸை பண்ண போறோம், அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸை கிரியேட் பண்ணணும், ஓகேவா? இதில் ஜஸ்ட் கிரியேட்னு கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன வேணும் இங்க பாருங்க, மினிமம் ஒர்க்கர்ஸ், மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஃபியூச்சர்ல பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வேற என்ன டெக்னாலஜி உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெக்னாலஜி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.